பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். அந்த பணத்தை நீ எடுத்துதான் நினைக்காத, நான் கொடுத்துதான் நினைச்சுக்க. என் தங்கச்சி பொண்ணுக்காக, அவ படிப்புக்காக, படிப்பு செலவுக்காக நான் கொடுக்க உரிமை எனக்கு இல்லையா? நீ இன்ஜினியரிங் படிக்கிற, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன செலவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பொறுப்பை பண்ணிருக்கணும். அதை நான் செய்ய தவறிட்டேன். சரி, இங்க நடந்ததெல்லாம் நீ மறந்துடு. வனிதா, இங்க நடந்தது இங்க நடந்ததாவே இருக்கட்டும். எங்க அண்ணனுக்கோ அண்ணுக்கோ மற்ற யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். புரியுதா? நீ இருக்கோ. அந்த பணத்தை நீதான் எடுத்தியா, இல்ல வேற ஏதாவது உண்மையை மறைக்கிறதுக்காக நீ இப்படி சொல்றியா? இத பாரு, இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். நீ உண்மையை சொல்லு. இல்ல மாமா, அது சொல்றேனே, அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். லேப்டாப் வாங்குறதுக்காக தான் எடுத்தேன். பரவாயில்லம்மா, அதனால என்ன, எல்லாம் நம்ம பணம் தானே. நீ கவலைப்படாத. ஓகே, மன்னிச்சிடுங்க மாமா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அபிராமி, உன் வார்த்தை தான் ஒத்துக்குது. உன் கண்ணும் கண்ணீரும் உன் மனசும் துடிப்பும் ஒத்துக்கல. அதெல்லாம் இது உண்மை இல்லைன்னு காட்டி கொடுத்துருச்சு. நிச்சயமா நடந்தது வேற. அதை நீ என்கிட்ட மறக்கிற. அதை நிச்சயமா நான் தெரிஞ்சுக்கிறேன். உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா.
தப்பு போய் அவ ஒத்துக்கிட்டாளே. வீட்டுல எல்லாரும் அவள்தான் தப்பா நினைப்பாங்க. அவளோட நல்ல மனசை உண்மையுமே நான் நினைவரிச்சிட்டேன். முதல்ல இந்த பணத்தை எப்படியா திருப்பி வாங்கணும். பேசுறேன் சொல்டா. நான் அருண் பேசுறேன்டா. சொல்டா. நான் உன்கிட்ட அந்த 50,000 ரூபாய் பணம் கொடுத்திருந்தேன் இல்லையா, அதை நீ ஒன்றும் செலவு பண்ணலையே. எனக்கு அந்த பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. நான் எப்படியாவது அதை ஏற்பாடு பண்ணி உனக்கு திருப்பி கொடுத்துறேன். இந்த பணத்தை திருப்பி கொடுத்துறியா? நீ அங்கேயே இரு, நான் இப்போ உடனே வரேன். அந்த போஸ்டர் மத்த செலவுக்குலாம் பணத்தை கொடுத்துட்டேன்டா. அது இல்லாம பார்ட்டி வைக்கணும்ன்றதுக்காக ஸ்டார் ஹோட்டல்ல இப்பதான் பணத்தை கட்டிட்டு வரேன்டா. என்னது, கட்டிட்டியா? ஆமாடா, இப்பதான் கட்டிட்டு வரேன் பணத்தை. சரிடா. ஓகேடா. அபி, ஏன் இந்த பழி உன் மேல ஏத்துக்கிட்டு? சித்தப்பா ரூம்ல இருந்து 50,000 ரூபாய் பணத்தை திருடுன்னு நான் தான். அது உனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி பண்ண? இல்ல அருண், இப்போ அந்த பழி என்னோட போச்சு. என்ன தப்பா நினைப்பாங்க. ஏற்கனவே எங்க அப்பாவை பத்தி நல்ல அபிப்பிராயம் கிடையாது. இப்போ என்ன பத்தியும் நல்ல அபிப்பிராயம் இருக்காது. என் குடும்பத்துக்கும் ஒட்டுதல் கிடையாது. வந்தனா கல்யாண விஷயத்துல பெரிய மாமாவுக்கும் சின்ன மாமாவுக்கும் சின்ன மன வருத்தம் இருந்துட்டு இருக்கு. இப்ப நீதான் அந்த பணத்தை எடுத்தேன்னு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை பெருசா இருக்கும். சின்னத்தை நிச்சயமா மாமா கிட்ட சொல்லுவாங்க. பிரச்சனைய ஊதி ஊதி பெருசாக்குவாங்க. அதோட விளைவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். நீ வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி கூட ஆகலாம். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் இந்த பழியை ஏத்துக்கிட்டேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. இருக்கேன்ற நினப்புல குழந்தை லெட்டர் எழுதிருக்கு. ஆனா நீங்க இல்லைன்னு மாப்பிள்ளை கிட்ட சொன்னப்ப அவர் எவ்வளவு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு தெரியுமா? ஒரு சின்ன விஷயம் மாமா, அதுக்கு போய் இப்படி கோச்சிட்டு வந்துட்டால. எப்படி அங்கதான் வந்திருப்பா, 2 நாள்ல நீங்க சமாதானம் பண்ணி கூட்டு வருவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
ஆனா இப்படி சொல்றீங்களா மாமான்னு அவர் ஷாக் ஆயிட்டாரு. இன்னும் சொல்லப்போனா இந்த ஹோட்டல்ல நீ வேலை செய்யற விஷயமே அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். மாமா நீங்க தான் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி கூட்டு வரணும்னு அவர் சொன்னதுனால தான் நானே இங்க வந்தேன். குடும்பம் நடத்துறது எவ்வளவு பொறுப்பான விஷயம் தெரியுமா? சும்மா இருங்கப்பா. நீங்க பாட்டுக்கு சமாதானப்படுத்திட்டு போயிடுவீங்க. அவர் வந்து கல்யாணமாயி இத்தனை வருஷத்துல என்ன முறைச்சு கூட பார்த்தது இல்ல, கைய கூட ஓங்கினது இல்ல. அன்னைக்கு எப்படி அடிச்சிட்டாரு தெரியுமா? அடிச்ச புருஷனோட எப்படிப்பா சேர்ந்து வாழ முடியும்? எந்த ஆம்பளையாவது கை நீட்டி பொண்டாட்டி அடிப்பாங்களா? அடிக்கிறவங்க கூட போய் குடுத்துற பண்ண சொல்றீங்களே. இவங்க ஆம்பளையா பிறந்தா உடனே அடிச்சிருவாங்களா? திருப்பி நாங்க அடிச்சிட்டா? நான் ஆக்சுவலா ஒரு வக்கீல கன்சல்ட் பண்ணி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பலாம் கூட பார்த்தேன் தெரியுமா? வாய மூடு. என்ன பேச்சு பேசுற? 2 எழுத்து படிச்சுட்டு கையில 4 காசு சம்பாரிச்சா என்ன வேணா பேசுறதா? இப்ப இள ரத்தம், இப்ப உடம்பு நல்லா இருக்கு, கை கால் நல்லா இருக்கு. நாளைக்கே ரத்தம் சுண்டி போய் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை காப்பாத்த யார் வருவாங்க? அந்த ஜட்ஜ் வருவாரா இல்ல வக்கீல் வருவாரா? இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க தம்பதிங்கள்ல 95% மன சொத்து வாழறவங்க இல்லம்மா, மனசை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழறவங்க தான். சுவரை வச்சு தாம்மா சித்திரம் எழுத முடியும். அவ்வளவு ஏன், நீ ஒரு புடவை கடைக்கு போற, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு புடவை செலக்ட் பண்ணி பில்லு போட சொல்ற. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பொம்பளை வாங்கின புடவை நல்லா இருக்கதா தெரியுது இல்ல? உனக்கு உன் புருஷன் பிடிக்காத மாதிரி உன் புருஷனுக்கு உன்னை பிடிக்காம இருக்கலாம் இல்லையா? அதுக்காக உனக்கு என்ன குறை வச்சான்? உனக்கு சாப்பாடு போடலையா? உன் கூட படுத்து இருந்து ஒரு குழந்தைய பத்துக்கலையா? என்ன பண்ணல அவன்? கடைசி வரைக்கும் கட்டின புருஷனோட வாழ்க்கை நடத்துறதாம்மா ஒரு பெண்ணுக்கு பெருமை. அதான் தர்மம், தெரிஞ்சுக்க. நான் புறப்படுறேம்மா. ஏற்காடு எக்ஸ்பிரஸ் மற்ற வண்டி மாதிரி இல்லை, டான்னு எடுத்துருவான். ட்ரெயின் 10:30 மணிக்கு தானப்பா? இருந்தா கூடம்மா நமக்கு அந்த கடைசி நேரத்தில் பொட்டி தூக்கிட்டு ஓடி போய் ஏறதெல்லாம் பிடிக்காது. முன்னாடியே போய் டிடிஆர்ட்ட டிக்கெட்டை காமிச்சோமா, கன்ஃபார்ம் பண்ணோமா, உட்காந்தமான்னு இருக்கணும். உங்க அப்பன் டிசிப்ளைனா வளர்ந்தவம்மா. நான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், புரிஞ்சுதா? இனிமே இந்த வீட்டை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. வாரம் ஒரு லெட்டர் எழுது. அந்த லெட்டர்ல நீ சந்தோஷமா இருக்கா போதாது, இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு எழுதணும், புரியுதா? மற்றதெல்லாம் நான் மாப்பிள்ளை கிட்ட போன் பண்ணி விசாரிச்சுக்கிறேன். இனிமே எந்த கம்ப்ளைண்ட்டும் உன் மேல வரக்கூடாது. டேக் கேர். பிரியா குட்டி வரட்டுமா? சொல்லும் பாத்தியாவல, அவ ஃபேஸே எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாரு. அம்மாவை பார்த்த ஆனந்தம், குழந்தைக்கு பாதுகாப்பு உன்னோட அரவணைப்பு தான். நீ இல்லாம எப்படி இருந்தா தெரியுமா? பாதியா அப்படியே இழைச்சி போயிட்டா. கரெக்ட் தானே? நான் வரேன். மாப்பிள்ள நான் வரேன். இனிமே நீங்களே வீட்டை விட்டு போக சொன்னா கூட போக மாட்டா. அந்த அளவு புத்திமதி சொல்லியிருக்கேன். என்ன திலகா, நான் சொல்றது சரிதானே? பக்குவமா பார்த்து நடந்துக்க. நான் வரேன் மாப்பிள்ள. சரி மாமா, ஆட்டோ கூட்டிட்டு வரட்டுமா? எதுக்கு மாப்பிள்ள உங்களுக்கு சிரமம்? நீங்க உட்காந்து உங்க வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன். வரேம்மா. நீ அப்புறமா ஹோம்வொர்க் பண்ணு, அம்மா உனக்கு ஊட்டி விடுவேனா, நீ சாப்பிடுவியா? எனக்கு ஒண்ணு வேணாம் போ. ஏமா பசிக்கலையா? பசிக்குது, ஆனா நீ கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன். ஏமா?
நீதான் இத்தனை நாளா விட்டுட்டு போயிட்டல, என்ன பார்க்காம இருந்துட்டல. அதான் இப்ப வந்துட்டேன் இல்லம்மா. திரும்பவும் கோச்சிட்டு போயிட்டேனா? உனக்குதான் என் மேல அக்கறையே இல்லையே. இல்லம்மா, இனிமே நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். சாப்பிடு. அம்மா, நீ என் கூட இருந்தாதாம்மா எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு தைரியமா இருக்குமா. இனிமே நீ என்னை விட்டு போயிடாதம்மா. என்னங்க, மணி 10:30 ஆகுது, இன்னும் தூங்கலையா? நானும் வாட்ச் கட்டிருக்கேன், எனக்கும் டைம் பார்க்க தெரியும். பால் ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். இத பாருங்க. என்ன? எடுத்து பாருங்க. எங்க ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் லோன் கொடுத்தாங்க. உங்களுக்கும் ஒரு 2 வீலர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டியூ கட்டிட்டேன். நீங்க நாளைக்கு அந்த டீலர் கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரா பார்த்து வண்டி எடுத்துட்டு வந்துருங்க. ஏய், என்ன என்னது? எந்த தேதியில பணம் கட்டிருக்கேன்னு பாருங்க. 5ஆம் தேதி கட்டிருக்கேன். 5ஆம் தேதி என்னன்னு கூட மறந்துட்டீங்களா? உங்க பர்த்டேங்க. ஆமா, அன்னைக்கு கூட போன்ல பேசணும்னு நான் எவ்வளவு தவிச்சேன் தெரியுமா? ஆனா நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்க. நான் போன் பண்ணா கூட நீங்க டக்குன்னு வச்சிருவீங்க. அந்த தயக்கத்துல தான் பேசாம இருந்துட்டேன். அன்னைக்கு நீங்க கோவமா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சேராமையா போயிட்டோம். அதுக்குதான் இந்த பிரசன்டேஷன். இது பாருங்க, என் புருஷன் மேல எனக்கு அக்கறை இருக்காதா? அவர் ஜம்முன்னு பைக்ல போகணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அதான் இப்படி பண்ணேன். எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா முடியலையே, என்ன பண்றது? ஏய், இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யூ ஆர் ரியலி கிரேட். அப்புறம் ஆச்சரியப்பட்டு போயிருப்பாரே, அந்த பைக் வாங்கி கொடுத்து அசத்திட்டிய நீ. ஆமா, அசந்து போகாம ராத்திரி எத்தனை தடவை கேட்டார் தெரியுமா? நிஜமாவா எல்லா டியூவையும் நீயே கட்ட போறியா அப்படி இப்படின்னு கேட்டதையே மாஞ்சு கேட்டுட்டு இருந்தாரு. சோ புருஷனுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்ட, அவருடைய கோவம் எல்லாம் தீந்து போயிருக்கோம். அப்புறம் மாசம் பைக்குக்கு டியூ நீ தான் கட்ட போறியா? ஆமா, நான் தான் கட்ட போறேன். ஏற்கனவே 3 பேர் வீட்டுல இருந்தாங்க. இப்பதான் அவங்க வெளியே போயிட்டாங்களே, அவங்க செலவெல்லாம் மிச்சப்படுத்தி அந்த பணத்துல கட்ட போறேன். இத பாரு ஸ்னேகா, அவருக்கு பைக் வாங்கி கொடுக்கறது ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம் என்னன்னா, அவர் வச்சிருக்கிற அந்த ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்து நான் இறங்குனா அவங்க என்ன பாக்குற பார்வை எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? இப்போ ஜம்முன்னு பைக்ல வந்து நான் இறங்கலாம்ல. எனக்கும் ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாத்தையும் 2 in 1 யோசிக்கிறவதான் இந்த திலகா. அருண், அருண், சித்தப்பா, பாத்ரூம்ல இருக்கேன். இந்த பாரு, இந்த நேரத்துல நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காசை போட்டு வாங்கின சிகரெட் வேஸ்ட் பண்ணாம ஃபுல்லா குடிச்சிட்டே வா. தேங்க்யூ சித்தப்பா. சித்தப்பானா நீங்க தான் சித்தப்பா. என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஜஸ்ட் 2 minutes, தோ வந்துட்டேன். ரூம் எப்படி வச்சிருக்கான் பாரு, பேச்சுலர்ஸ் ரூம். அண்ணா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? only 2 minutes சித்தப்பா.